இந்த வீடியோவில் சீரியல் டயர் 1 பைப் அண்ட் சிஸ்டன் இல்லைன்னா ஒர்க் அண்ட் டைம் இந்த டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் எல்லாமே சீரியல் டயர் 1 2024 கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு மேக் பண்ணது தான். நீங்கள் இந்த கான்செப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பைப் அண்ட் சிஸ்டனோ இல்லை ஒர்க் அண்ட் டைம் இந்த டாப்பிக்கில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பைப் அண்ட் சிஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பைப் அண்ட் சிஸ்டன் இல்லைன்னா ஒர்க் அண்ட் டைம் மொத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கில் நிறையா ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஃபார்முலா தான். அது என்னென்னா எஃபிசியன்சி இன்ட்டு டைம் வந்து டோட்டல் ஒர்க்குக்கு ஈக்குவல். நீங்கள் டோட்டல் ஒர்க்குன்னு கொடுக்கலாம். அது வந்து ஒரு பில்டிங் மேக் பண்ணுறதா இருக்கலாம். யூஸ்வலாக பைப் அண்ட் சிஸ்டன்னா டேங்க் ஃபில் பண்ணுறதா தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். பைப் ஏ வந்து 40 ஹவர்ஸில் 2000 லிட்டர் டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ இங்கே டோட்டல் ஒர்க்குங்கிறது வந்து இதுதான். 40 ஹவர்ஸுங்கிறது டைம். நம்ம என்ன பார்த்தோம்? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் ஒர்க் டன்னா எஃபிஷியன்சி வந்து ஒர்க் டன் பை டைமா. ஸோ ஒர்க் டன் வந்து இங்கே 2000, டைம் வந்து 40. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 50 அப்படின்னு வருமா? ஸோ இங்கே 500 கிடையாது, 50 லிட்டர் பெர் ஹவருங்கிறது வந்து எஃபிஷியன்சி. அடுத்தது இப்போது அந்த பைப் வந்து ஃபில் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அதே பைப்பில் வந்து லீக் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை இந்த பைப் வழியாக டேங்கை எம்டி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலோ எஃபிஷியன்சி வந்து நெகட்டிவில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். பைப் ஏ எம்டி செட் 2000 லிட்டர் டேங்க் இன் 40 ஹவர்ஸ். அதே தான் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக எம்டி பண்ணுதா அப்படின்னா எஃபிஷியன்சி வந்து -50 அப்படின்னு வரும். இல்லைன்னா 2000 லிட்டர் டேங்க்கில் ஒரு லீக் இருக்குது, அதனால அது 40 ஹவர்ஸில் ட்ரெயின் ஆயிடுது இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ லீக்குன்னு வந்தாலோ இல்லை எம்டி பண்ணுதுன்னு சொன்னாலோ எஃபிஷியன்சி வந்து நெகட்டிவ். அடுத்தது நமக்கு ஃபார்முலா என்ன? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் வந்து ஸோ எஃபிஷியன்சி வந்து ஒர்க் டனோட டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலா, ஆனால் டைம் டேக்கனோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலா அதுதான் போட்டிருக்கேன். ஸோ எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டைம். ஸோ E1/E2 வந்து T2/T1க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டைம் டேக்கனோட ரேஷியோ வந்து 8/5 இருந்துச்சுன்னா எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து 5/8 இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பைப் ஏ வந்து டேங்கை 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது, அதே மாதிரி பைப் பி 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. இப்படி கொடுத்துட்டாலே எடுத்தவோன்னா நீங்கள் இது ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் கண்டுபிடிக்கிற எல்சிஎம் தான் ஒர்க் டனுக்கு ஈக்குவல். ஸோ 20க்கும் 30க்கும் எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு வருமா? ஸோ 60 தான் வந்து இங்கே ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து 60, T1 வந்து 20, T2 வந்து 30யா? இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 60/20. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 60/30. ஸோ இது வந்து 3, இதோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எக்ஸாமில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ டேரெக்டாக கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, பைப் ஏ 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது, பைப் பி 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. அப்படின்னா 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணால் எத்தனை நிமிஷத்தில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் என்ன? 60. ஸோ ஒர்க் டன் வந்து 60யா? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 60/23. அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 60/32 அப்படின்னு வந்துடும். இப்போ 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணோன்னா என்ன டைம் தானே கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணணும்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ 3 + 2 5 தானே. நம்ம ஃபார்முலா படி டைமுங்கிறது வந்து ஒர்க் டன் பை எஃபிஷியன்சி தான். இங்கே ஒர்க் டன் 60, எஃபிஷியன்சி 5. ஸோ டைம் வந்து 12 வந்துருச்சா? ஸோ 12ங்கிறது தான் 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு எடுக்கக்கூடிய டைமு. ஸோ இங்கே வந்து 12 மினிட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே டேட்டா தான், ஆனால் அல்டர்னேட்டிவாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்டர்னேட்டிவாக 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ டைமில் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டுட்டாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒர்க் டன் கண்டுபிடிச்சி ரெண்டத்தோட எஃபிஷியன்சியும் செப்பரேட்டாக கண்டுபிடிக்கிறது வரைக்கும் சேம் தான். இது வரைக்கும் சேமாக வரும். அப்புறம் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மினிட் வந்து ஏ ஓப்பனா. ஸோ அந்த ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ ஒர்க் டன் ஆகிருக்கும்? எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஸோ 3 டன் ஆகிருக்கும். அதே மாதிரி செகண்ட் மினிட்ல பி ரன் ஆகுமா? ஸோ பி ரன் ஆகிறப்ப அதுவும் வந்து 2 × 1 2 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? ஸோ 2 நிமிஷத்தில் 5 ஒர்க் முடியுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ மொத்தமாக 60, அதை 5ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணுறோம், 12 கிடைக்குதா? இதை வந்து இந்த 2 மினிட்டால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மொத்தம் 24 மினிட்ஸ் ஆகும். அல்டர்னேட்டிவாக ஓப்பன் பண்ணால் 24 மினிட்ஸ் ஆகும். நம்ம லாஸ்ட் இதில் ரெண்டத்தையுமே மொத்தமாக ஓப்பன் பண்ணால் 12 மினிட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ அல்டர்னேட்டாக ஓப்பன் பண்ணோன்னா 24 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கும் இந்த 2 மினிட்குள்ள எஃபிஷியன்சியும் எக்ஸாக்டாக கேன்சல் ஆகி 12 அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இன்னொரு கேஸில் என்ன ஆகும்னா 63 இல்லைன்னா 62 அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க்காக இருக்கும்.
டிவைட் பை 5 இப்படி வந்துச்சுன்னா எக்ஸாக்டாக கேன்சல் ஆகலையா? நம்ம கேன்சல் பண்ணால் கோசன்ட் வந்து 12 அப்படின்னு வருமா? ரிமைண்டர் வந்து 2. இப்போ என்ன பண்ணணும்னா 12 into 2 எப்பயும் போல் போட்டுருணும். இது 24 மினிட். ஸோ 24 மினிட் வந்து ஏயும் பியும் மாற்றி மாற்றி ரன் ஆகுது. 25th மினிட்ல வெறும் 2 தானே நம்மளுக்கு ஒர்க் டன் ஆகணும். ஆனால் ஏயோட எஃபிஷியன்சி 3யா? 2/3 மினிட்லேயே ரன் ஆயிரும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 24 2/3 மினிட் இப்படி எழுதணும். அதாவது 12 வரைக்கும் அப்படியே தான். மிச்சம் இருக்கிற ரிமைண்டரை எந்த பைப் அப்போ ரன் ஆகுமோ அதால் டிவைட் பண்ணி போட்டுறணும். இதே இதில் தேர்ட் டைப் என்னன்னா, லாஸ்ட் ரெண்டுத்துலையுமே ஏயோட டைமும் கொடுத்துட்டாங்க, பியோட டைமும் 2013 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த இதில் பைப் ஏயோட டைம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பைப் ஏ அண்ட் பி அது ரெண்டும் சேர்த்து பார்க்குற டைமும் கொடுத்துட்டாங்க. இப்போ பி பைப்பை மட்டும் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் டேங்க் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே தான். இப்போ தேர்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 20க்கும் 12க்கும் என்ன எல்சிஎம் வரும்? 60 தானே வரும். ஸோ டோட்டல் ஒர்க்கை என்னென்னு எடுத்துக்கிறேன்? 60 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ எவ்வளோ? அதே 60/23 அப்படின்னு வரும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி எவ்வளோ? 60/12 5ன்னு தெரிஞ்சிருது. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் பி என்னென்னா 5 - 3 2 அப்படின்னு வந்துடும். ஸோ நமக்கு எஃபிஷியன்சியும் தெரியும், ஒர்க்கும் தெரியும். இப்போ டைம் டேக்கன் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் டேக்கன் என்னது? டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி ஆஃப் பி 60/2ன்னு போட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படின்னு கிடச்சிருமா? ஸோ இப்படி ஒரு பைப்போடது அப்புறம் 2 பைப்பும் சேர்ந்து ரன் ஆனால் அப்படி டேட்டா கொடுத்தாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த 3 வழியில் தான் பேசிக்காக கேட்பாங்க. அடுத்தது நம்ம லாஸ்ட் இதில் பார்த்தோம், டைம் கொடுத்துட்டாங்க. டைம் டேக்கன் பை ஏ, டைம் டேக்கன் பை பி, இல்லைன்னா டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்சிஎம் எடுத்தோமா? இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா ஏ ஃபில்ஸ் 4 டைம் ஃபாஸ்டர் தென் பி. அதாவது ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்சி கொடுத்துட்றாங்க. EA/EB எவ்வளவு? 4/1 அப்படி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஏயோட டைமும் கொடுத்துட்டாங்க. டைம் டேக்கன் பை ஏ வந்து 20 அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? நீங்கள் அப்படியே எஃபிஷியன்சியே இது 4ன்னு எடுத்துக்க வேண்டியதான், பியை வந்து 1ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 4 × 20 80ங்கிறது தான் டோட்டல் ஒர்க். கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா, நான் 2 பைப்பையும் சேர்த்து ஓப்பன் பண்ணால் டைம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி தெரியுமா? 4 + 1. ஸோ இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணோன்னா டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சிடும். ஸோ 80/5 என்னது? 16 மினிட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 16 மினிட் தான். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் டன் தெரிஞ்சதுனால டைம் டேக்கன் பை பி மட்டும் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 80 எஃபிஷியன்சி ஆஃப் பின்னு போட்டிங்கன்னா 80 மினிட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து எஃபிஷியன்சியோட ரேஷியோவும் ஒரு இதோட டைமும் கொடுத்தாங்க. நமக்கு பைப் ஏவோட எஃபிஷியன்சி டைம் ரெண்டுமே தெரியுங்கிறதுனால நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, எதை கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே செகண்ட் டைப் பாருங்கள். பைப் ஏ ஃபில்ஸ் 4 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் பி. அதே தான், எஃபிஷியன்சியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. என்னது? 4/1. அதே மாதிரி ஏ ப்ளஸ் பியோட டைம் கொடுத்துட்டாங்க. டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் பி என்ன? 16 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச டைம் வந்து ஏ ப்ளஸ் பி தான். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு டைம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இங்கே டைம் வந்து 16ன்னு தெரியும் நமக்கு. எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்னது? 4 + 1 5ங்கிறது தான் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஸோ 80ங்கிறது டோட்டல் ஒர்க்கு. இப்போ நம்ம டைம் டேக்கன் பை ஃபாஸ்டர் பைப்பு, ஸ்லோவர் பைப்பு எது கேட்டாலும் நீங்கள் ஒர்க் பை எஃபிஷியன்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதுலேயே தேர்ட் டைப் பாருங்கள். பைப் ஏயையும் பியையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் பைப் ஏ மொத்தம் 120 ஹவர், அதில் 5/8 ஆஃப் த டேங்கை தான் ஃபில் பண்ண முடியுது. அப்படின்னா மித்த 3/8 எது ஃபில் பண்ணியிருக்கு? பைப் பி வந்து 120 ஹவர்ஸில் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக ஃபில் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு? ஏ ப்ளஸ் பிக்கு 120ன்னு தெரியுதா? அதே மாதிரி மொத்த டேங்கோட இது வந்து 8ஆ? ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பியும் 8ஆ? ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 960 அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 5, எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பி பைப் மட்டும் ரன் ஆச்சுன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 960/3 என்ன வரும்? 320 ஹார்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பை பி ரேஷியோ கொடுத்துருவாங்க. அப்புறம் ஏயோட டைமோ இல்லை பியோட டைமோ கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பை பி ரேஷியோ கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டும் சேர்த்து டேங்கை ஃபில் பண்ணுற டைம் கொடுப்பாங்க. ஸோ தேர்ட் டைப் என்னன்னா, செகண்ட் டைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குற மாதிரி. இதுலையும் ஏ ப்ளஸ் பி பண்ணுற டைம் கொடுத்துருவாங்க. ஆனால் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பை பி ரேஷியோ டேரெக்டாக கொடுக்காம பைப் ஏ வந்து இத்தனை ஒர்க்கை முடிக்குது இவ்வளோ டைமில் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 டைப்லையும் கொஸ்டின் வரலாம். ஸோ இந்த இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக கேட்காம கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்பாங்க. இப்போது பைப் ஏ வந்து 20 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது, பைப் பி வந்து 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணுது. ரெண்டையுமே ஃபுல்லாக முதல்ல ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 60,
ஸோ டோட்டல் ஒர்க் அதுவும் பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு தெரிஞ்சிடும். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 60/23, எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 60/32. இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 5 minutes பைப் ஏ க்ளோஸ்டுனா மொத்த டேங்கையும் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 5 நிமிஷம் ஏபி ரெண்டுமே ரன் ஆகிருக்கு. ஸோ முதல் 5 நிமிஷத்துக்கு எஃபிஷியன்சி ரெண்டு எஃபிஷியன்சியும் கூட்டுறேன். 3 + 2 5வா? ஸோ 5 × 5 அப்படின்னு வந்துடும். அடுத்து எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது, அதை என்னன்னு வச்சுக்கிறேன். இப்போது அடுத்த அந்த 5 நிமிஷத்துக்கு கழிச்சு பைப் ஏவை க்ளோஸ் பண்ணியாச்சா? ஸோ இந்த மித்த நிமிஷம் மொத்தமாகவே பைப் பி மட்டும்தான் ரன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து வெறும் 2 மட்டும் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 60யா? இப்போ நம்மளுக்கு இந்த எண் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 2n = 60 - 25 35. ஸோ n வந்து 35/2 அப்படின்னு வந்துடுமா? ஸோ இதை 17.5 minutes அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா, மொத்த டேங்கையும் ஃபில் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் டைம் எவ்வளவு? மொதல் 5 நிமிஷம் 2 பைப்பும் ரன் ஆயிருக்கா? ஸோ 5 + அடுத்து 17.5 minutes வந்து பைப் ஏவை க்ளோஸ் பண்ணிட்டு பைப் பி மட்டும் ரன் ஆயிருக்கு. ஸோ ப்ளஸ் 17.5 22.5 minutes அப்படின்னு வந்துடும். இப்போ அதே கொஸ்டின் ரெண்டாவது பாருங்கள், பிஃபோர் 5 minutes பைப் பி க்ளோஸ்டு அப்படின்னா என்ன வரும்? ஸோ இது வரைக்கும் சேம் தான், மொத்தமாக எல்லாமே சேம் தான். ஸோ கொஸ்டினில் கொடுத்தபடி பார்த்தோன்னா கடைசி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி 5 நிமிஷம் என்ன ஆயிருக்கு? வெறும் ஏ மட்டும்தான் ரன் ஆயிருக்கு. ஸோ 3 × 5 அப்படின்னு எழுதிக்கிறேன். 3 தான் ஏவோட எஃபிஷியன்சி. இது வந்து 60க்கு ஈக்குவல் ப்ளஸ் மொதல் எத்தனை நிமிஷம்னே நமக்கு தெரியல, அதை என்னன்னு வச்சுக்கிறேன். அப்போ பைப் ஏ பைப் பி ரெண்டுமே ரன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 3 + 2 5ங்கிறது தான் எஃபிஷியன்சி. இப்போ நம்ம 5n கண்டுபிடிச்சோம்னா 60 - 15 என்ன வரும்? 45 அப்படின்னு வரும். n வந்து 9 minutes. ஸோ ஃபஸ்ட்டு 9 நிமிஷத்துக்கு 2 பைப்புமே ரன் ஆகிருக்கு. கடைசி 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பைப் ஏ மட்டும் ரன் ஆகிருக்கு, அதனால தான் 3ன்னு போட்டிருக்கோம். ஸோ மொத்த டைம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? n வந்து 9, அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ரன் ஆகிருக்கா? ஸோ டோட்டல் டைம் வந்து 9 + 5 14 minutes அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்போ தேர்டு இதில் பாருங்கள், ஆஃப்டர் சம் டைம் பைப் ஏ இஸ் க்ளோஸ்டு, ஆனால் இட் டேக்ஸ் 15 minutes டு ஃபில் த டேங்க். அதாவது மொத்தமாக டேங்க் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பைப் ஏயை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. முந்தின 2 இதுலேயுமே எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணோம், இல்லை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணோம், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் மொத்த டேங்கோட டைம் தானே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னா, நமக்கு ஆஃப்டர் சம் டைம் பைப் ஏ இஸ் க்ளோஸ்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் ரெண்டுமே ரன் ஆகிருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு 5ங்கிற எஃபிஷியன்சி 3 + 2 எடுத்துக்கிறேன். இன்ட்டு கொஞ்ச நேரத்தை டீன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் பைப் ஏவை அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுனால பைப் பியோட எஃபிஷியன்சி 2 தானே, அதை மட்டும் எடுத்துக்கிறேன். டைம் என்ன வரும்? 15 - t. ஏன்னா மொத்த டைம் 15, ஏற்கனவே டீங்கிற டைம் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற டைம் 15 - t தானே, ஈக்குவல் டு 60. அதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ 5t + 30 - 2t வந்து 60க்கு ஈக்குவல்னா 3t வந்து 30க்கு ஈக்குவல், t வந்து 10 minutesக்கு ஈக்குவல். கொஸ்டினில் கேட்டது பைப் ஏவை க்ளோஸ் பண்ணி எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணாங்கிறது தான். நம்ம டீங்கிற எடுத்து 10 minutesக்கு அப்புறம் தான் பைப் ஏவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபோர்த் டைப் பாருங்கள். அதே டேங்க் மொத்தமாக ஃபில் பண்ணுற டைம் கொடுத்துட்டாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி பண்ணுறது? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் ஏ மட்டும்தான் ரன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏ மட்டும் ரன் ஆனதுனால 3ங்கிறது தான் அந்த டைமில் எஃபிஷியன்சி. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பைப்பும் ரன் ஆச்சா? ஸோ அந்த டைமில் 5ங்கிறது தான் எஃபிஷியன்சி. டோட்டல் டைம் வந்து 15 - t. இது வந்து 60க்கு ஈக்குவல். ஸோ 75 - 5t + 3t வந்து 60க்கு ஈக்குவல். -2t வந்து -15க்கு ஈக்குவல். டீங்கிறது வந்து 15/2 7.5 minutes. அதாவது பைப் பியை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா 7.5 minutesக்கு முன்னாடி கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபிஃப்த்து டைப்பு, இதில் வந்து டைம் கொடுத்துருவாங்க. 8 மணிக்கு பைப் ஏ ஓப்பன் பண்ணோம், 10 மணிக்கு பைப் பியை ஓப்பன் பண்ணோம். முன்னாடி எல்லாத்துலேயுமே 2 பைப்பையும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணோம், ஆனால் எப்போ க்ளோஸ் பண்ணோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்பில் பைப் ஏவை 8 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பைப் பியை 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பைப் ஏ மட்டும் 2 மணி நேரம் தனியாக ரன் ஆயிருக்கா? 8 to 10 AM வரைக்கும் தனியாக ரன் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி எழுதுகிறேன்? பைப் ஏவோட எஃபிஷியன்சி இன்ட்டு 2 மணி நேரம் ரன் ஆச்சு. ஸோ 3 × 2. அதுக்கப்புறம் ரெண்டுமே ரன் ஆயிருக்கு. ஸோ 3 + 2 5ங்கிறது எஃபிஷியன்சி. இந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஒர்க்கு 60. ஸோ 5t வந்து 60 - 6 54க்கு ஈக்குவல். t வந்து 54/5ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து பைப் ஏ + பி 2 மட்டும் ரன் ஆன நேரம். மொத்த டைம் கேட்டாங்கன்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதோட டோட்டல் டைம் கேட்டாங்கன்னா இதோட 2 மணி நேரத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அது வந்து பைப் ஏ மட்டும் ரன் ஆன டைம். இதோட 2 மணி நேரத்தை ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபுல் த டேங்குக்கு மொத்த டைம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி இந்த 5 டைப் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த 5 டைப் இல்லாமல் இதிலேயே குழப்பி அதை ஓப்பன் பண்ணாங்க, இதை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுறது கேட்கலாம். ஆனால் எல்லாமே இந்த ஒரே ஃபார்மெட் தான். நம்ம டைமை வந்து டீயோ இல்லை என்னன்னோ எடுத்துக்கிட்டு அதுக்கு சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ கொஸ்டின்லேருந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டு வரீங்க அப்படிங்கிறதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். சேம் தான். பைப் ஏவோட டைம் பைப் பியோட டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க்கு வந்து 60, எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3ன்னு வந்துடும், எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை எப்படி எழுதுவோம்? பைப் பியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் ஏ மட்டும்தான் ரன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ 3 இன்ட்டு அந்த கொஞ்ச நேரத்தை டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே மொத்தமாக டேங்க் ரன் ஆன டைம் கொடுக்கலையா? ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2மே ரன் ஆகிருக்கும். ஸோ 5 இன்ட்டு டோட்டல் டைமை கேபிட்டல் டின்னு வச்சுக்கிறேன், மைனஸ் டி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து 60க்கு ஈக்குவல். ஸோ இப்போ நல்லா பாருங்கள், பைப் பி ஹேஸ் டன் 1/3 ஆஃப் டோட்டல் ஒர்க். பைப் பி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கானா 1/3 ஆஃப். ஸோ 60/3 ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ 20க்கு ஈக்குவல். பைப் பி எவ்வளோ நேரம் ரன் ஆயிருக்கு? T-2 டைம் தானே ரன் ஆயிருக்கு. ஸோ T-2 டைம் ரன் ஆயிருக்கு. பைப் பியோட எஃபிஷியன்சி என்ன? 2 அப்படிங்கிறதா. ஸோ இது வந்து 20க்கு ஈக்குவல்னா T-T இது வந்து 10க்கு ஈக்குவல் அப்படின்னு தெரிஞ்சிருமா? ஸோ T-T வந்து 10க்கு ஈக்குவல்னு தெரிஞ்சதுனால இது அப்படியே இங்கே அப்ளை பண்ணோன்னா இது வந்து 10ன்னு ஆயிருமா? ஸோ 3T வந்து 60 - 50க்கு ஈக்குவலா? T வந்து 10/3 அப்படின்னு வந்துடும். ஸோ T 10/3ன்னு தெரிஞ்சிருச்சு. அதை இந்த T-Tல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ T-10/3 வந்து 10க்கு ஈக்குவல். ஸோ T வந்து 10 + 10/3 அப்படின்னு வந்துடும். இது எப்படி எழுதலாம்? 30 + 40/3 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ உங்களுக்கு டீயும் தெரியும், ஸ்மால் டீயும் தெரியும். ஸோ எது கேட்டாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பைப் பியை எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பைப் பியை எப்போ க்ளோஸ் பண்ணோம்? T-T மினிட்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ நம்மளுக்கு இது வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். T-T வந்து 10 மினிட்ஸ் அப்படின்னு. அடுத்தது பைப் ஏ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் 16 தெரியும். பைப் பி வந்து 20 அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ பைப் ஏ வந்து 40 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் எது கேட்டாலுமே வந்து இந்த 2 டைமையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினில் மட்டும் எப்படி வந்துச்சுன்னா நமக்கு எந்த டைமுமே கொடுக்கல. அவங்க கொடுத்துருங்கிறது ஒர்க்கு தான், எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் டைமை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் காமனாக கேட்க மாட்டாங்க, ஆனால் இப்படி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் இது கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் தான். பைப் ஏ 20 மினிட்ஸ் எடுத்துக்குது, பைப் பி 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து 3, எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 2, டோட்டல் ஒர்க் வந்து 60. எல்சிஎம்மை அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு பைப் ஏலையும் பைப் பிலையும் ஒரு பிரச்சனை. அதனால நார்மல் ஃப்ளோவோட எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வெறும் 3 நிமிஷம் தான் ஆகுது மொத்த டேங்கையும் ஃபில் பண்ணேன். இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் அது நமக்கு தெரியாது, இன்ட்டு டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து பைப் ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 3 × 5/8 அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா 5/8 ஆஃப் த நார்மல் ஃப்ளோ தானே இருக்குது. அதே மாதிரி பைப் பியோட எஃபிஷியன்சி வந்து 2 × 3/5. ஸோ இதுதான் இப்போ எஃபிஷியன்சி. எப்பயுமே நம்ம 3 + 2 அப்படின்னு டக்குன்னு 5ன்னு போட்டுருவோமா? ஸோ இப்படி எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? வெறும் 3 மினிட்ஸ் தான் ஆகுது, கரெக்டாக ஓடி. ஸோ வெறும் 5ன்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு 3 மினிட்ஸ். இது வந்து 60க்கு ஈக்குவல். ஸோ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிரும். டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கண்டுபிடிச்ச டைம் ப்ளஸ் 3 மினிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ இப்படியும் எக்ஸாம்பிளில் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், பைப் ஏ அண்ட் பி டுகெதர் டேக் சேம் டைம் டு ஃபில் த டேங்க் அஸ் பைப் சி. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ ப்ளஸ் பி வந்து சிக்கு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தமா? அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பைப் பி டேக்ஸ் 5 மினிட்ஸ் ஃபாஸ்டர் தென் பைப் ஏ. ஸோ பைப் பியோடது வந்து டீங்கிற டைம்னா பைப் ஏவோடது என்னது? T + 5. 4 மினிட்ஸ் ஸ்லோவர் தென் பைப் சி. ஸோ பைப் சியோடது வந்து T-4 அப்படின்னு ஆயிருமா? ஸோ இப்படி கொடுத்துட்டு 3 பைப்பையும் ரன் பண்ணோன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முதல்ல வந்து இந்த டைம் தெரியணுமா? ஸோ நீங்கள் இதை எப்படி எழுதலாம்? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ + பி ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் சினா ஒர்க் டன் பை டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் ஒர்க் டன் பை டைம் டேக்கன் பை பி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன் பை சின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஒர்க் டன் எல்லாத்தையும் காமனாக எடுத்தோம்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக 1/time ஆஃப் ஏ ப்ளஸ் 1/time ஆஃப் பி ஈக்குவல் டு 1/time ஆஃப் சி அப்படின்னு எழுதிடலாம்.
ஸோ 1/t + 5 + 1/t = 1/t - 4. இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு t கிடச்சிருமா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ t கிடச்சிருச்சுன்னா 3த்துக்குமே டைம் தெரிஞ்சிடும். 3 டைமுமே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிடும். ஸோ அதிலிருந்து டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் A + B = C இப்படி எஃபிஷியன்சியோட ரிலேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, அதே மாதிரி டயத்தோட வேல்யூவையும் ரிலேட்டிவாக தந்துட்டாங்கன்னா, நம்ம இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட் கான்செப்ட் நல்லா கவனிங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. டைம் டேக்கன் பை பைப் A வந்து 4/5 ஆஃப் டைம் டேக்கன் பை பைப் B. ஸோ இதிலிருந்து நம்ம வந்து டைம் டேக்கன் எப்படி எழுதலாம்? ரேஷியோவாக எழுதலாமா? டைம் ஆஃப் A பை டைம் ஆஃப் B வந்து 4/5. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் A பை எஃபிஷியன்சி ஆஃப் B வந்து என்னது? 5/4. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் ஏவை 5ன்னு எடுத்துக்கலாம், எஃபிஷியன்சி ஆஃப் B வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைம் டேக்கன் பை பைப் ABC டுகெதர் வந்து 9/5 ஆஃப் டைம் டேக்கன் பை பைப் A and B டுகெதர். ஸோ என்ன அர்த்தம்? எஃபிஷியன்சி ஆஃப் A + B + C இன்ட்டு டைம் டேக்கன் வந்து டீன்னு வச்சுக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலாம்? எஃபிஷியன்சி ஆஃப் A + B இன்ட்டு இதோட டைம் டேக்கன் வந்து 9/5 ஆஃப் இந்த டைமா. ஸோ இதை வந்து 9/5 டீன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து வெறும் T அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருச்சா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டைம் டேக்கன் பை பைப் AB and C டுகெதர். இது வந்து 40 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைம் டேக்கன் பை AB and C நம்ம 9/5 டீன்னு எடுத்திருந்தோமா? ஸோ 9/5 T வந்து 40க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ T வந்து 200/9 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் எஃபிஷியன்சி ஆஃப் A தெரியுமா? 5, B வந்து 4, C வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 9/5 T வந்து 40, எஃபிஷியன்சி ஆஃப் A + B அதே 5 + 4 இன்ட்டு T வந்து 200/9. இதில் இப்போ C மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? 9 9 கேன்சல், 40 200 கேன்சல் பண்ணோம்னா 5. C வந்து 5 - 9, C வந்து -4 அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்போது C மட்டும் -4னா இது வந்து டேங்கை ஃபில் பண்ணலை, எம்டி பண்ணுது, இல்லை லீக் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கேட்டது என்ன? பைப் C மட்டும் எவ்வளோ நேரம் ஆகும் டேங்கை ஃபில் பண்ண அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நமக்கு சியோட எஃபிஷியன்சி தெரியும். டோட்டல் ஒர்க் என்னது? எஃபிஷியன்சி ஆஃப் A + B இன்ட்டு டீங்கிறத டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கலாமா? ஸோ 5 + 4 9 இன்ட்டு 200/9. ஸோ இதுதான் டோட்டல் ஒர்க்குனா 9 9 கேன்சல்னா 200ங்கிறது தான் டோட்டல் ஒர்க்கு. நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் C தெரியும். ஸோ டைம் டேக்கன் பை C என்ன வரும்? 200/-4 -50 மினிட்ஸ் அப்படின்னு வருமா? ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா டைம் டேக்கனோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்புறம் ABC 3ஐயும் சேர்த்து டைம் டேக்கனும், A and B அதோட டைம் டேக்கனும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் AB and C எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷனாக கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே PDF இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.